அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே, எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே. 14/4/1979 ஒரு டெட்லி காம்போ சேர்ந்தது. கவியுலக சூப்பர் ஸ்டார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், எம்எஸ்வி அவர்கள் மற்றும் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள், அதுதான் அந்த காம்போ. நினைத்தாலே இனிக்கும் என்ற படத்தில் வந்த ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ அப்படின்ற அந்த பாடலின் இடையில் வரக்கூடிய வரிகள் தான் இது. சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய கூலி படத்தில் தலைவர் இந்த பாடலில் எடுத்தாங்க இருக்கிறார். அதோடைய டீசரில் 46 ஆண்டுகளுக்கு பிறகும் கவியரசர் கண்ணதாசனின் வரிகள் எடுத்தாளப்படக்கூடிய அளவில் ரெலவெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த கவிஞனுடைய மகா சாதனை அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால தான் இன்றைக்கி இந்த பாடலை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலில் நான் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்றைய சூழலில் வளர்ந்து வரும் கலைஞராக இருந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய எதிர்காலத்தை அப்படியே படம் பிடித்து பார்த்தது போல் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாடலில் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட வரிகளை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். மனிதா உன் ஜென்மத்தில் எந்நாளும் நன்னாளாம், மறுநாளை எண்ணாதே இந்நாளை பொன்னாளாம், பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீயேறு, உன்னாயுள் 90 என்றென்றும் 16 அப்படின்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு 50வது ஆண்டை திரைத்துறையில் கொண்டாடி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய துவக்கத்திலேயே இப்படி ஒரு அற்புதமான வரிகளை கொண்டு அவருடைய எதிர்காலத்தை எதிர்வு கூறியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னு தான் என்னால் அதை பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் 1979 நினைத்தால் இனிக்கும் முதற்கொண்டு மொத்தம் 7 படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாடல் ஏற்றிருக்கிறார். தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் அதிகமாக எழுதியது சூப்பர் ஸ்டாருக்கு தான் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த 7 படங்களில் எல்லா பாடல்களுமே நினைவில் நிற்கக்கூடியதாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரின் எதிர்காலத்தை எதிர்வு கூறிய இந்த பாடல் நம் மனதில் என்றும் நிற்கும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். நானும் உங்களோட ரஜினி சாரோட ரசிகனா கூலி படத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கண்ணதாசன் என்றால் குடியல்ல, கண்ணதாசன் கவிதைகளின் மகுடி. ஆம், கண்ணதாசன் கவியுலகின் மகுடத்தை சூடிக்கொண்ட மகுடிதான். இது கிளாப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி. நன்றி, வணக்கம்.